Okay, students. I hope you understood what you read regarding the brain and the nervous system. To make things more clear, now we'll have a small presentation. The brain is the major organ of the central nerve system and the central center for all the body's voluntary and இங்க பாருடி பிதாமக நோட்ஸ் இருக்குறதே இவனை ஒரு வழி பண்றேன் பாரு என்ன பண்ண போற வெயிட் பாரு this complex organ is 1.4 kg in என்னடி திரும்பவே மாட்டேங்கறா இரு நான் ட்ரை பண்றேன் என்னடி ரியாக்ஷன் இல்ல இரு இந்த டம்மி தவளைய வைக்கிறேன் என்ன பண்றான்னு பாப்போம் What's happening? மறைக்குது தள்ளி உட்காருன்னு சொன்னதுக்கு இந்த கணேஷனை அடிச்சிட்டா மேடம். Ganesh, stand up. What nonsense is this? இல்ல மேடம் அவங்க தான். நீ படிக்கிற ஸ்டூடண்ட் மாதிரியா இருக்க? உன் ரவுடி தனத்தையும் பொறுக்கி தனத்தையும் காலேஜ் வெளியில வெச்சுக்கோ. இனிமே என் கிளாஸ்க்கு நீ வரக்கூடாது. மேடம் அந்த பொண்ணு தான். Just get out. I said get out. Out. நீ உட்காருமா. சாரி சார், இனிமே இப்படி செய்ய மாட்டோம். Okay, you may go now. சார், உட்காருங்க. நீங்க கணேஷை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அவன் படிப்பு முடியற வரைக்கும் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஓகே சார். முருகேஷ் மேடம், கணேஷை பார்த்தா என் வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. ஓகே மேடம். ஓகே. ஹலோ மேடம் நான் கணேஷ் பேசுறேன். என்ன மாதேஷா? மேடம் நான் கணேஷ் பேசுறேன். எனக்கு காது கேட்கும், மெதுவா பேசு. ஃபோன் பண்ண சொல்லிருந்தீங்களாமே. டோடா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒன்னு எதுக்கு நான் ஃபோன் பண்ண சொல்ல போறேன்? ஹலோ, இது 23761598. ஆமா. மேடம் இருக்காங்களா? ஒரு நிமிஷம். அம்மா ஃபோன். லைன்ல வெயிட் பண்ண சொல்லு, வரேன். அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்க, வந்துருவாங்க. அது வரைக்கும் நாம பேசிட்டு இருக்கலாமா? உன் குரலை வச்சு பாக்குறப்ப நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், நீ அம்மா இல்லாதப்போ அடிக்கடி போன் பண்றியா? பயப்படாதடா, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் யூத் மேட்டர். என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்துறாங்க தெரியுமா? ஆனா என்னமோ தெரியல, உன் கூட பேசின உடனே என் மனச பறி குடிச்சிட்டேன். டேய், நாம கல்யாணம் படிக்கலாமா? கல்யாணத்துக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது உன் இஷ்டம், எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. ப்ளீஸ் மேடத்துக்கிட்ட ஃபோன் கொடுங்க. டேய், சும்மா சாமியார் மாதிரி நடிக்காதடா. எங்க அம்மா எனக்காக நிறைய நகை சேர்த்து வச்சிருக்காங்க. நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அது கூட தேவையில்ல. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? யாரு இந்த அப்பாவி? உன் ஸ்டூடெண்ட் கணேஷா. குட்ரி போனே. ஹலோ கணேஷ், இப்போ என் பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவ பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிட்டு இருக்காப்பா. பசங்களோட சைக்காலஜி ரிசர்ச் பண்றேன்னு இப்படித்தான் ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. அவ ஏதாவது தப்பா பேசியிருந்தா. மேடம் நீங்க ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்களா? கிளாஸ்ல நடந்ததையும் உன்னை பத்தியும் நம்ம டீன் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். சாரிப்பா. இனிமே நீ படிக்கிறதுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். தேங்க்யூ மேடம்.